ஆஸ்ட்ரோகிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, பொதுவா ஒவ்வொரு காலமும் நம்ம ஒவ்வொரு பேர் சொல்லி சொல்றோம். அதாவது இப்ப ராகு காலம், யமகண்டம் இந்த மாதிரியா நம்ம ஒரு நாள பல நேரங்களா பிரிச்சு சொல்றோம். அதுல இந்த குபேர காலம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை குறிப்பிடுறோம். இதுல எப்போ நம்ம அந்த குபேர காலத்த சொல்றோம் அப்படின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை உள்ள இந்த காலத்த குபேர காலம் அப்படின்னு சொல்றோம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா? விளக்கேத்துன வீடு வீண் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த குபேர காலமானது வியாழக்கிழமை மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ள நம்ம இந்த வழிபாட நம்ம மேற்கொள்ளலாம். அதாவது இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயம் தூங்கக்கூடாது. இது முதல்ல. 2வது நெய், பசு நெய்யால குபேரனோட படத்துக்கும், மகாலட்சுமி படத்துக்கும் ஒரு விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த பூஜைக்கு உரிய மலர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிர் நிற ரோஜா பூக்கள். இந்த ரோஜா பூக்களால குபேரனை அர்ச்சிக்கிறதும், இல்ல இந்த பூக்களை கொண்டு வேற குபேர மந்திரங்கள், லக்ஷ்மி மந்திரங்கள சொல்லி நீங்க வழிபடுறதும் மிகுந்த செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். எவ்வளவோ வழிபாடுகள செஞ்சும் காசு பணம் வரல, பண கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, வியாழக்கிழமை இந்த வேளையில குபேரனை இந்த மாதிரி வழிபட்டு வரும்போது, அவங்களுக்கு இருக்க இந்த பண பிரச்சனையானது தீர்ந்து நல்ல செல்வ வளம் சிறக்கும். நன்றி, வணக்கம்.